வணக்கம் நண்பர்களே. வெயிட் லாஸ்க்கான லாஸ்ட்டு வீடியோ வந்து 31 போன வருஷம் டிசம்பர் மாதம் 31 போஸ்ட் பண்ணியிருந்தேன். 1 என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து நேற்றுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை. நேற்று முந்தாநேற்று 2 நாளுமே நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். எதையுமே வந்து ப்ராப்பராக பண்ணலை. ப்ராப்பர் டயட் இருக்கலை, தண்ணி குடிக்கலை. 31 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். ஆனால் நேற்றுக்கு வந்து மொத்தத்தில் ஒரு 2000 ஸ்டெப்ஸ் கூட நான் நடக்கவே இல்லை. இங்கே எல்லாருக்குமே லீவ் அப்படிங்கிறதுனாலையும் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போனோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலரான அந்த ரொட்டீனுக்குள்ளே என்னையால் வரவே முடியலை. எதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை. சரி, போனது போகட்டும். இன்றைக்கி வந்து 2 ஆயிடுச்சு. இன்னையிலிருந்து அட்லீஸ்ட் வந்து கரெக்டாக நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நடுவில் ஒரு 2-3 நாள் பிரேக் ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் நம்ம வந்து அதை கண்டினியூவாக பண்ணணும்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் அகெயின் வந்து நம்ம அதை விட்டுறக்கூடாது. மறுபடியும் நம்ம பழைய மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய அசைக்க முடியாத நம்பிக்கை. நேற்றுக்கு முந்தானத்து 2 நாளுமே நான் வந்து எக்கச்சக்கமாக சாப்பிட்டேன். ஸ்நாக்ஸு, கேக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் குவான்டிட்டி அளவே இல்லாமல் சாப்பிட்டேன். சரி, 2 நாள் தானே, போனால் போகட்டும், கண்டிப்பாக வெயிட் ஏறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் சாப்பிட்டேன். மறுபடியும் நம்ம குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ப்ராப்பராக இதை தான் சாப்பிட்டேன், இவ்வளோ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே கரெக்டாக வீடியோ எடுக்கலை. நிறைய வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. நேற்றெல்லாம் முழு நாளுமே வீடியோ எடுத்த மாதிரியே இல்லை. நான் அப்பப்போ எடுத்து வச்ச கிளிப்ஸை ரேண்டமாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் பத்தாதுன்னு நம்மளும் வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, குலாப் ஜாமுன், பக்கோடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்க பேரை சொல்லி நான் தான் அவங்கள விட அதிகமாக சாப்பிட்ருப்பேன் போல். 31 வந்து நான் நடந்துட்டேன். 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நடந்தே தீரணும். வேறு எதையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வாக்கிங்காவது ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி நான் நடந்துட்டேன். போன வாரத்தில் 7 நாளில் 5 நாள் தான் வந்து 10,000க்கு மேலே நடந்திருக்கேன். 2 நாள் கோட்டை விட்டாச்சு. 1 காலையிலே நான் வந்து 63 தாண்டக்கூடாது, குறையுமா கூடுமான்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து நாள் வெயிட்டை விட 150 கிராம் வெயிட்டு ஏறி இருந்துச்சு. ஜனவரி 63.7 700 கிராம் இருக்குது. இன்றைக்கி ஜனவரி 2 ஆயாச்சு. இன்றைக்குமே வந்து நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன்னா சேம் வெயிட் இருக்கேன். எனக்கு அதுவே பெரிய ஹாப்பி தான். சரி, ஏறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளையிலேருந்து மறுபடியும் ரொட்டீன் வீடியோவை பார்க்கலாம். அதையும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.